வெல்கம் டு மை கார்டன் வாய்ஸ். இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாகட்டும். இந்த வீடியோவில் நம்ம வீட்டு செடிகளை எப்படியெல்லாம் நம்ம அழகுபடுத்தி வைக்கலாம், எந்த செடியெல்லாம் நமக்கு ஈஸியாக வளரும், நிறைய வளரும், அந்த மாதிரி செடிகளை நம்ம எப்படி அழகாக வைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போல்லாம் நமக்கு ஈஸியாக இந்த ஆர்டிஃபிஷியல் கிராஸ் லான் மாதிரி போடுறதுக்கு கிடைக்குது. பால்கனியில், டெரஸில், அவுட்டோர்லலாம் நம்ம அழகாக போடலாம். இது அவுட்டோரில் போட்டு அதுக்கு ஒரு சைடில் நான் இந்த மாதிரி ரோயோ பிளான்ட் வச்சுருக்கேன். இது போட் லில்லின்னு சொல்லுவாங்க. இது பிங்க்கு, நடுவில் வேரிகேட்டடாக கோடு கோடாக வரும். பிங்க் கலர் ரோயோ. இது ஒரு செடி வாங்கினா நிறைய செடி வந்துருச்சு, தொட்டி நிரம்பிடுச்சு. அதை எடுத்து ஒரு செடியாக தனித்தனியாக தொட்டியில் வச்சேன் பாருங்கள். அது நிறைய தொட்டியில் நம்ம வச்சுருக்கோம். இப்படி அதை ஒரு சைடாக வச்சுருக்கேன் நான். இனி அந்த லானுக்கு ஒரு சைடு இது இருக்குது. இன்னொரு சைடில் அதே மாதிரி நான் போட் லில்லி, அதாவது மோசஸ் இந்த கிரேடில்னு சொல்லுவாங்க, இது பர்பிள் ரோயோ. இதுவும் அதே மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் ஆகி வளரும். இதில் ஒயிட் கலரில் இந்த மாதிரி பூவும் பூக்கும். இந்த செடியும் அதே மாதிரி ஒரு செடி வாங்கினா ஒரு மாதத்துலேயே ஒரு தொட்டி ஃபுல்லாக நிரம்பிடுச்சு. இந்த மாதிரி நிறைய அதில் அந்த ரூட் சைடில் இருந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி நிறைய வருது. இது அடிப்பகுதி பர்பிளாக இருக்கிறது ரொம்ப அழகாக தெரியும். பர்பிள் அடிப்பகுதியும் மேலே க்ரீனாகவும் இருக்கும். இது நான் 12 தொட்டி அப்படியே ஸ்கொயர் மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இப்படியும் வச்சாலும் அழகாக தான் தெரியும். அப்படி இல்லாமல் நம்ம சைடாக இந்த மாதிரி வரிசையாகவும் அடுக்கி வைக்கலாம். அதுவும் அழகாக தான் தெரியும், வரிசையாக இப்படி இருக்கிறது. இந்த செடி பாருங்கள், இது பேண்டனஸ், க்ரீனும் எல்லோவுமா ரொம்ப அழகாக இருக்கும். இது ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகி ஒரு தொட்டிலேயே நிறைய அந்த மாதிரி வேர்லேருந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அதை நம்ம அப்படியே விட்டாலே அழகாக இருக்காது. தனித்தனியாக தொட்டிகளில் எடுத்து நம்ம நட்டு வச்சோம்னா ரொம்ப நிறைய செடி நமக்கு கிடைக்கும். அதை இந்த மாதிரி வரிசையாக நம்ம இந்த லான் மாதிரி இருக்கிறதுல வரிசையாக அடுக்கி வச்சோம்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த செடிகள் எல்லாமே விலை கம்மியான, ஒரு செடி வாங்கினா ஃபாஸ்ட்டாக நிறைய செடி கிடைக்கக்கூடிய வகைகள். அதனால தான் தலைப்பில் நான் 1 வாங்கினா 9 ஃப்ரீன்னு, 9 இல்லைங்க, 100 ஃப்ரீ கூட நம்ம போடலாம். அடுத்தது பாருங்கள், இந்த புல், இது ஆஸ்பராகஸ் மாதிரி அடியில் கிழங்கு இருக்கக்கூடிய ஒரு புல் வகை தான் இது. இதுவும் ஒரு சின்ன தொட்டியில் வாங்கி வச்சது. நிறைய வருஷம், 30 வருஷத்துக்கு மேலே நான் இதை பராமரிச்சுட்டு வரேன். இதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி, அதாவது டிவைட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிழங்கோடு எடுத்து இன்னொரு தொட்டியில் நட்டோன்னா ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும். அந்த புல் காஞ்சா கூட அடியில் கிழங்கு இருக்கிறதுனால திரும்ப திரும்ப வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்குறது ஸ்பைடர் பிளான்ட். இந்த ஸ்பைடர் பிளான்ட்டு ரொம்ப அழகாக இருக்கும். சைடில் ஒயிட் லைனும் நடுவில் க்ரீனுமா ரொம்ப அழகாக இருக்கும். ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆகும். வேர்லேருந்தும் நிறைய அப்படியே புஷ்ஷியாக தொட்டி நரம்பும். அதோட பேபி பிளான்ட்டும் இதில் வரும். அதையும் எடுத்து நம்ம நட்டு வச்சோன்னு சொன்னாலும் வளரும். இது வெர்டிக்கல் பார்ட்ஸ்லேயும் வளரும், ஹேங்கிங் பார்ட்ஸ்லேயும் அழகாக வளரும். இந்த மாதிரி நம்ம டெக்கரேட்டிவாகவும் இதை வச்சு தோட்டத்தை அழகுபடுத்தலாம். ரொம்ப ஒரு அருமையான செடி இது. நம்ம பார்த்த இந்த செடி எல்லாமே ரொம்ப விலை கம்மியான செடி. 25 ரூபா 30 ரூபான்னு தான் நர்சரியில் விற்கிறாங்க ஒரு செடி. நம்ம ஒரு செடி வாங்கினாலே 1 மாதம் 2 மாதத்துக்குள்ளே தொட்டியே நிரம்பிடும். அதை நம்ம ஒரு சின்ன சின்ன செடியை தனித்தனியாக நம்ம பிரித்து ஒரே மாதிரி தொட்டியில் வாங்கி, ரொம்ப பெரிய தொட்டி வேண்டாம், ஒரு 6 இன்ச்சு 8 இன்ச்சு தொட்டி வாங்கி அதில் நம்ம நட்டு வச்சோன்னு சொன்னால் நமக்கு ஒரே மாதிரி செடி நிறைய கிடைக்கும். இது எல்லாமே சாதாரணமாக காமனாக எல்லா இடமும் கிடைக்கக்கூடிய செடியாக இருந்தாலும் நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சோன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இந்த வகை செடிகளுக்கெல்லாம் கண்டிப்பாக டைரக்ட் சன்லைட் வேணும்னு இல்லை, பார்ட்லி ஷேடில் வைக்கலாம். நம்ம டெரஸில், பால்கனியில், அவுட்டோரில், இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே சாதாரணமாக அழகாக ஸ்ப்ரெட் ஆகி வளரும். அதிக பராமரிப்பு இல்லாத செடிகள் தான் இதெல்லாம். அதிக பூச்சி தொல்லை இருக்காது, உரம் வேண்டாம்,
மண் கலவை நம்ம தோட்டத்து மண்ணே போதும். இப்படி வந்து அதிக பராமரிப்பு இல்லாத செடிகள் தான் இதெல்லாம். நீங்களும் இந்த மாதிரி செடிகள் இருந்தால் அதை உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி அரேஞ்ச்மெண்ட்டை மாற்றி மாற்றி வச்சு உங்கள் தோட்டத்தை மேலும் அழகுபடுத்தலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.